Page number 10.13. Chapter 10, Audit of Banks, Format of Reports, okay? So the auditors, central as well as branch, should also ensure that audit report issued by them complies with the requirement of standards and auditing discussed in Chapter 8 of Audit Report. The auditor should ensure that not only information relating to number of unaudited branches is given, but quantification of advances, deposit, interest income, and interest expenses for such unaudited branches has also been disclosed in the audit report. Such disclosure in the audit report is not only in accordance with the best international trend, but also provide useful information to the users of information. ஆக்சுவலாக இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். நம்ம வந்து ஆடிட் ரிப்போர்ட் பார்க்குறப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு பேரால வந்து இந்த இதை வந்து நான் ஆடிட் பண்ணி கொடுத்தேன். பட் ஆனால் இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி சோ பிரான்ச்சஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து வேற ஒரு ஆடிட்டர் தான் பிரான்ச் ஆடிட் பண்ணி கொடுத்தாரு, அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து நம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்தோம். அதர் மேட்டர்ஸில் இன்க்ளூட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்டை. ஸோ அதே பாயிண்ட் தான். ஆனால் பேங்க்குக்கு ஏகப்பட்ட பக்கம் பிரான்ச் இருக்குது, எல்லா பிரான்ச்சும் போயிட்டு ஆடிட்டர் பார்க்க முடியாது. ஜென்ரலாக வந்து சென்ட்ரலில் ஒரு பிரான்ச் இருக்குன்னா, ஒரு பேங்க் மெயின் ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதை வந்து அவர் பார்ப்பாரு. பிரான்ச் எல்லாம் வந்து வேற ஆடிட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து இதை நான் பார்த்தேன், லைக் இந்த மாதிரி சின்ன பிரான்ச்சஸ்லாம் வந்து இவங்க பார்த்தாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி ரிப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன்ற மாதிரி நம்ம கொடுப்போம். ஆனால் அது மட்டும் இந்த இதில் கொடுத்தா பத்தாது. இங்கே கொடுக்குறப்ப அந்த பிரான்ச்சில் வர ஃபிகர்ஸ் வேணும். லைக் அவங்க எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல, என்ன எக்ஸ்பென்சஸ், அந்த ஃபிகர்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது third point பாருங்களேன், third line பாருங்களேன். The auditor should ensure that not only information relating to number of unaudited branches is given related to number of unaudited branches given, but quantification of advances, deposit, interest income, interest expenses for such unaudited branches has also been disclosed in the audit report. ஜென்ரலாக வந்து எந்தெந்த பிரான்ச்லாம் வந்து நாங்கள் வந்து அன்ஆடிட் பண்ணலை ஆனால் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுக்கறத தாண்டி அந்த அன்ஆடிட் பிரான்ச்சஸில் வர ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும். கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கேட்கவே இல்லை. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஆடிட் பண்ணேன், இதை நான் ஆடிட் பண்ணல, இது இவங்க பார்த்தாங்கன்ற மாதிரி கொடுத்தா போதும். அதுக்கான ரிப்போர்ட் தனியாக இருக்கணும். பட் ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா லைக் அந்த ஃபிகர்ஸுமே வந்து நம்ம வந்து உள்ள வந்து காட்டணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல. It may be noted that in addition to the aforesaid, the auditor of a banking company is also required to state in his report the matters covered by Section 143 of Companies Act 2013. However, it is pertinent to mention that the reporting requirement relating to Companies Audit Report Order 2020 is not applicable to banking company as defined in Clause C of Section 5 of the Banking Regulation 1949. So, audit report பார்த்தப்ப கேரோ சொல்லுன்னு பார்த்தோமா, கம்பெனி ஆடிட் ரிப்போர்ட் ஆர்டர்னு பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கேரோ வந்து இந்த பேங்கிங் கம்பெனிஸுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அது வந்து கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள். பட் ஆனால் அதை தாண்டி கேரோவை தாண்டி பேங்க் வந்து ஏகப்பட்ட நார்ம்ஸ் இருக்கிறனால அந்த கேரோ வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லைன்றத என்ன சொல்றாங்க. The reporting requirements relating to Companies Order 2020 is not applicable to banking companies. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட். இதை வந்து ஷார்ட்டாக வந்து LFARன்னு சொல்லுவோம். ஓகே, so besides the audit report as per the statutory requirement discussed above, the terms of appointment of auditor for public sector banks, private sector banks and foreign banks as well as the branches require the auditor to also furnish a long form audit report. So மேலே பார்க்குற statutory requirementsலாம் fulfill பண்ணுறது தாண்டி in addition நம்ம வந்து LFAR அட்டாச் பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். The matters which the bank requires the auditor to deal within the long form audit report have been specified by the RBI. ஜென்ரலாக வந்து இந்த லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து என்னென்ன மேட்டர்ஸ்லாம் வந்து ஆடிட் டீல் பண்ணணும் அப்படின்றத வந்து யார் சொல்லுவான்னு பார்த்தோம்னா RBI வந்து சொல்றாங்க. The statutory central auditors are required to submit the LFAR to the bank latest by 30th June every year. To ensure timely submission of LFAR, proper planning for completion of the LFAR is required. While the format of LFAR does not require an executive summary to be given, the members may consider providing the same to bring out the key observation from the whole document. ஸோ வந்து ஜென்ரலாக இந்த LFAR இருக்குல்ல, அது வந்து எல்லா வருஷமும் 30th June அன்னைக்கு, அதாவது ஜென்ரலாக இப்போ இயர் முடியுது 31st March அன்னைக்கு முடியுதா, 30th Juneக்குள்ள நம்ம வந்து எல்லா பேங்க்ஸுமே வந்து அதாவது எல்லா ஆடிட்டர்ஸுமே வந்து அந்த பேங்க்குக்கு வந்து LFAR வந்து RBI சொல்கிறபடி சப்மிட் பண்ணணும். அதான் வந்து இதில் சொல்கிறாங்க. LFAR பற்றி இன்னும் வேறு டீப்பாக சொல்லிக்கிறோம் கேட்டால் இல்லை, உங்கள் லெவலில் அவ்வளோ முடிச்சிட்டாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. Test your understanding வந்து பார்த்தோன்னா the financial statement banks are prepared in a specified format, discuss legal provisions in this regard as applicable to financial statements nationalized bank. நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. Reporting to RBI. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா RBI ரிப்போர்ட் பண்ணுறோம். RBI issued a circular relating to implementation of recommendations of Committee on Legal Aspects of Bank Fraud applicable to all scheduled commercial banks
ஆர்பிஐ இஷ்யூட சர்க்குலர். ஆர்பிஐ வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்றாங்க. எது சம்பந்தப்பட்டது? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கமிட்டி ஆன் லீகல் aspects of a bank fraud applicable to all scheduled commercial banks excluding regional rural banks regarding liability of accounting auditing profession. The said circular provides us under. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன சர்க்குலர்னு பார்த்தோன்னா வந்து ஒரு கமிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னு பார்த்தோன்னா அந்த பேங்க் ஷெட்யூல் பேங்க்ஸ்லாம் வந்து ஃப்ராட் நடக்குதுல்ல, அந்த ஃப்ராட் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிக்க ஒரு கமிட்டி வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து அந்த சர்க்குலரில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ an accounting professional whether in course of internal or external audit in the process of institutional audit find process of institutional audit find anything susceptible to be fraud or fraudulent activity or act of excess power or smell any foul play in any transaction, you should refer the matter to the regulator. Any deliberate failure on part of the auditor should render himself liable for action. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக புதுசு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்னா மொத்தமாக ஆடிட் ஃபுல்லாக பார்த்து வச்சிருப்பாங்க, வெளியே இருந்து வந்து பார்த்து கொடுக்குறவங்க. இன்டர்னல்னா அந்த கம்பெனி அந்த பேங்க்ஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணுற ஆடிட்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து ஃப்ராட்ஸ் வந்து யார் ஃபைன் பண்ணுவா? எக்ஸ்டர்னல் பீப்புள்ஸ் தான் ஃபைன் பண்ணுவாங்க, இன்டர்னல் பீப்புள்ஸ் தான் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனால் இந்த சர்க்குலர் படி அவங்க வந்து சேவாக இருக்காங்க, ஒரு குவாலிஃபைட் பர்சன்ஸாக இருக்காங்க, இல்லை அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸாக இருக்காங்க. சிம்பிளாக பர்சன் வச்சுக்கோங்க. அவங்க வந்து இன்டர்னலாகவும் இருக்காங்க, இன்டர்னலாக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னலாக சரி, அந்த பேங்க்கில் அந்த என்டிட்டியில் ஏதோ ஒரு ஃப்ராட் வந்து நடக்குது, அவங்களுக்கு வந்து ஸ்மெல் பண்ண முடியுது, லைக் தெரியுது அப்படின்னா அதை வந்து அவங்க ரெகுலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை அவங்களுக்கு ஈவன் தான் அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அவங்களும் லைபிள்ன்ற மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா அப்போதான் வந்து ஃப்ராட்ஸ் நடக்காது. நம்ம சுற்றி தப்பு நடக்குன்னா நீங்கள் வந்து சொல்லிடு, இல்லைன்னா நீ உடனே சேர்த்து பனிஷ் பண்ணுவேன்றது மாதிரி தான் சர்க்குலர். எனி டெலிவரி ஃபெயிலியர் ஆன் தி பார்ட் ஆஃப் ஆடிட்டர் ஷுட் ரெண்டர் ஹிம்செல்ஃப் லைபிள் ஃபார் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? இதான் வந்து இந்த புதுசான சர்க்குலர் மேட்டர். ஏன்னா நம்ம சிஏவே முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து எக்ஸ்டர்னலாக ஒர்க் பண்ணுவாங்க கிடையாது, எல்லாருமே இன்டர்னல் போகலாம் கிடையாது. ஒரு சில வந்து இன்டர்னல் ஆடிட்டராக போவோம், ஒரு சில வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக ஒர்க் பண்ணுவோம். இன்டர்னல் ஆடிட் சென்ஸ் வந்து சிஏ முடிச்சதுக்கப்புறம் ஆடிட் பார்க்குறோன்னா எக்ஸ்டர்னல் சென்ஸ், ஆனால் அதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்காக உட்காந்து ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோன்னா இன்டர்னல். ஸோ அப்படி பண்ணுறப்ப அங்கே ஃப்ராட் இருக்குன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அஸ் சிஏவா அஸ் ஆடிட்டராக நம்ம வந்து ரெகுலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஒருவேளை பண்ணாமல் நம்ம ஃப்ராடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலேயும் பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்றதான் சர்க்குலர். ஓகே. ஸோ அஸ் பர் தி அபோவ் ரெக்யர்மெண்ட் த மெம்பர் ஷால் பி ரெக்வயர்ட் டு ரிப்போர்ட் தி கைண்ட் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்டட் இன் சர்க்குலர் டு ஆர்பிஐ. ஸோ வந்து அந்த சர்க்குலர் படி ஆர்பிஐட்ட நம்ம வந்து இந்த மேட்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறோம். Auditors will consider the provision of SA 250. Consideration of laws and regulation in the audit of financial statement. The said standard explains the duty of confidentiality is overridden by statute. Sometime வந்து என்ன ஆகுனா வந்து நம்ம அங்கே என்ன நடக்குது அப்படின்றத வெளியே சொல்லக்கூடாது, அதான் எத்திக்ஸ். ஆனால் ஒருவேளை லா அண்ட் ரெகுலேஷனே வந்து அதை சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் சொல்லிதான். அப்போ வந்து இல்லை எத்திக்ஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லாமல் இருந்தால் அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து நம்மளா போயிட்டு வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னா தப்பு. ஒரு லா அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம சொல்லிதான் ஆகணும். அதான் வந்து SA 250 சொல்கிறாங்க. கன்சிடரேஷன் ஆஃப் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் ஆடிட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் SA 240 என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் டு ஃப்ராட் இன் அண்ட் ஆடிட் ஆஃப் financial statement states that an auditor conducting audit in accounts SA is responsible for obtaining reasonable assurance that the financial statement taken as a whole are free from material misstatement, whether caused by fraud or error. whether அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஃப்ராடு எரர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது லைக் ஆடிட்டர் வந்து எந்த மாதிரி அஷூரன்ஸ் அப்ளைன் பண்ணி டீல் பண்ணுற அப்படின்ற மேட்டர். It must be noted that auditor is not expected to look into each and every transaction but to evaluate the system as a whole. Therefore, if the auditor, while performing his normal duty, come across any instances, he should report the matters to the RBI in addition to chairman, managing director, chief executive officer of the concerned bank. ஸோ வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, பேங்க்கில் வந்து n நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் போய் ஆடிட்டர் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பட்னா அவர் வந்து செக் பண்ணுறப்ப அவர் கண்டு ஏதோ ஒன்று தப்பாப்படுது அப்படின்னா அந்த மேட்ரு என்ன அப்படின்றத அந்த கன்சர்ன்ட் பேங்க்ல இருக்க சேர்மன் சிஇஓன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் அந்த மேட்டரை வந்து ஆர்பிஐக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து கண்டக்டிங் அண்ட் ஆடிட். இந்த ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் இன்வால்வ் தி ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா வந்து ஆடிட் பார்க்குறப்ப என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்க்குறோம் லைக் ஆடிட்டர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிக்ளரேஷன் ஆஃப் இன்டெப்டட்னஸ். அந்த பேங்க் ஆடிட் பண்ணுறாங்களா பர்சன், அந்த பர்சன் வந்து பேங்க்ல வந்து எந்த லோனும் வாங்கிக்கூடாது. புரியுது? அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா மேபி ஃப்ராட் பண்ணிடலாம்ல. ஸோ த RBI advised that the bank before appointing the statutory central branch of auditors should obtain a declaration of indebtedness
indebtedness refers to situation of owing money to the bank in any case whatsoever. ஸோ லைக் ஈவன் கிரெடிட் கார்டு லோனாக கூட இருக்கக்கூடாது, அந்த பேங்க்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து பேங்க் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ எடுத்தோடனே வந்து எனக்கு அந்த பேங்க் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுத்துட்றோம். செகண்ட் என்னன்னா, internal assignments in bank by statutory auditors. The RBI decided that the audit firm should not undertake any statutory audit assignment while they are associated with the internal assignment in the bank during the same year, like concurrent audit, internal audit, banks conduct monthly during the audit. So வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேங்க்குக்கு மந்த்லி நான் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் இயர்லி போயிட்டு ஒன்ஸ் வந்து ஆடிட் பார்க்குறேன். அப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வெரிஃபை பண்ணுறதுனால அப்போ கரெக்டாக இருக்குமா? கிடைக்காது. ஸோ வந்து வெரிஃபை பண்ணுறப்பனா வெரிஃபை தான் பண்ணணும். நடுவில் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேல்யூ நம்ம வந்து பார்த்து கொடுத்துருக்கூடாது. அப்படி பண்ணாலுமே வந்து அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது, இன்எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ பேங்க்குக்கு வந்து அவங்க வந்து ஃபைனல் ஆடிட் தான் பார்த்து தரணும், நடுவில் வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் பண்ணியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் பிளானிங் ஸ்டேஜ். Standards on auditing essay 3 and planning and audit of financial statement. Okay, the auditor shall undertake the following activities prior to the studying and initial audit. The performing procedures located by essay 220, quality control for audit work, recording the acceptance of the client relationship and the specific audit engagement. Establishing understanding the terms of engagement as per essay 210, agreeing the terms of audit. Actually இந்த planning வந்து audit பார்த்துருக்கோம். essay 3 and planning பார்த்துருக்கோம்ல, ரெண்டு இது பார்த்துருவோம். இனிஷியல் பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பிளான் பண்ணி முடிக்கிறோம், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. திருப்பி சொல்கிறேன். பிளானிங் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடிட்டிங் essay 300. Planning and audit of financial statements. Okay, the auditor shall undertake the following audit activities prior to stating initial audit. ஒரு இனிஷியலாக ஆடிட் ஆரம்பிக்கிறப்ப ஆடிட்டர் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா ஏ பண்ண என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ் ப்ரொவைட் பை essay 220. essay 220ன்றது குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் ஆடிட் ஒர்க். அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெகார்டிங் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் தி ஸ்பெசிஃபிக் ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ வந்து அந்த ப்ரொசீஜர் எதுக்குன்னு பார்த்தோன்னா, கிளைண்ட் கூட வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஓகேவா இல்லையான்றதை முடிவு பண்ணுறதுக்கும் பண்ணுற ஆடிட் தான் வந்து இந்த பர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸில் வருது. செகண்ட் பார்த்தோன்னா, எஸ்டாப்ளிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அஸ் பை essay 210. essay 210 என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ரெண்டு பார்ட்டியும் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க, இதுதான் அங்கே பண்ண போகிறோம், இதுக்கு எங்களுக்கு வந்து இத்தனை நாள் டைம் தேவைப்படுது, நீங்கள் வந்து இது ஓகே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடிட்டர்ஸும் அந்த கன்சர்ன் பார்ட்டியும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து essay 210. ஓகேவா, புரிஞ்சா? ஆக்சுவலாக அவள் ஒருத்தருக்கே தான் சொன்னேன் இப்போ திருப்பி, இதே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வித் ப்ரீவியஸ் ஆடிட்டர். அப்புறம் as per clause 8 of the part 1 of the first schedule of the Chartered Accountants Act 1949, a chartered accountant in practice cannot accept position as an auditor previously held by the another chartered accountant without first communicating with him in writing. He should get a no objection certificate from the previous auditor through this communication as to whether he has any objection to such appointment made. ஆக்சுவலி இது நம்ம ஆடிட் பார்த்துருக்கோம். ஜென்ரலாக என்னன்னா வந்து நம்ம வந்து ஆடிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது மாதிரி ப்ரீவியஸ் ஆடிட்டர் இருப்பாங்க, அந்த ப்ரீவியஸ் ஆடிட்டர் போயிட்டு இந்த மாதிரி ஆடிட் பார்க்க போகிறேன், லாஸ்ட் டைம் நீங்கள் ஆடிட் பார்த்ததுக்கு ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்னன்ற மாதிரி அவங்கள்ட்ட வாங்கிட்டு அண்ட் தென் வந்து நம்ம வந்து இந்த வருஷம் ஆடிட் பார்க்கறதுக்கு அவர் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து NOC சர்டிஃபிகேட் கொடுப்பார். ஏன்னா இன்கேஸ் அந்த கம்பெனி ஏதோ ஃப்ராட் இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது ஆடிட்டே பார்க்கக்கூடாது, அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணிக்கோ அப்படின்னு எதுவும் சொல்லுவார். பட் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா கம்பெனியும் ஆடிட் பார்க்கலாம்னா அவர் வந்து NOC சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பார். ஸோ அது வந்து ஜென்ரலாக வந்து ப்ரீவியஸ் ஆடிட்டர் போயிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் essay 210. Terms of audit engagement requires that for each period to be audited, the auditor should agree on the terms of audit engagement with the bank before beginning significant portions of field work. It is imperative that terms of the engagement are documented in order to prevent any confusion as to the terms that have been agreed in relation to the audit and the respective responsibility of the management of the auditor at the beginning of an audit assignment. இது வந்து essay 210 terms என்னன்னா நம்ம அதான் மேலே பார்த்தோம்ல அதே பாயிண்ட் தான் அகைன் வந்து கீழே ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் என்கேஜ்மெண்ட் தெரியுமா, ஓப்பனிங் பேலன்ஸ் பற்றி வெரிஃபை பண்ணுன்ற மாதிரி பார்த்தா ஞாபகம் இருக்கா? essay 510 ஓப்பனிங் பேலன்ஸ் புதுசாக ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் மேலே நமக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டாக அப்படின்றதுக்கு நம்ம வந்து ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் உருவாக்கிக்கணும். அதான் வந்து essay இனிஷியல் என்கேஜ்மெண்ட் essay 510 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ரிஸ்க். இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் இஸ் a critical part of the audit process and should be done prior to acceptance of audit engagement since it affects the decision of accepting the engagement and also in planning decision if the audit is accepted. ஸோ இங்கே என்ன சொல்கிற வராங்கன்னா, நம்ம வந்து லைக் ஒரு என்கேஜ்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த என்கேஜ்மெண்ட்டில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அக்செப்ட் பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். அதான் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் தி என்கேஜ்மெண்ட் டீம்.
The assignment of qualified and experienced professionals is an important component of managing engagement. The size and composition of the engagement team will depend on the size, nature, and complexity. So வந்து லைக் அந்த பிசினஸ் நேச்சுரல் சைஸ், காம்ப்ளெக்சிட்டி, பேங்கோட ஆபரேஷன் இதெல்லாம் பொறுத்து நம்ம எங்கேஜ்மெண்ட் டீம் வந்து எப்படி இருக்கணும், லைக் குவாலிட்டியா இருக்கணுமா, எத்தனை மெம்பர்ஸ் வச்சிருக்கணும், கம்மியாக போதுமா அதிகமாக போதுமான்ற மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? எஸ்டாப்ளிஷ் தி எங்கேஜ்மெண்ட் டீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது லாஸ்ட் பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் தி பேங்க் அண்ட் இஸ் என்விரான்மெண்ட். SA 315, identifying assessing the risk of material misstatement through understanding the entity and its environment. The lays down that the auditor should obtain an understanding of the entity and its environment, including its internal control, sufficient to identify assess the risk of material misstatement of the financial statement, whether due to fraud or error, sufficient to design the perform further audit procedure. ஜென்ரலாக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு என்டிட்டி, அதுக்கப்புறம் என்டிட்டி அதோட என்விரான்மெண்ட், அது ரெண்டுத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணும். இன்டர்னலாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்டர்னலாக அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பிளான் எல்லாமே பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணும். ஏன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே இருந்து கிடைக்கும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே இருந்தால் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ப்ராப்பரான கிடைச்சி ஆடிட் பண்ண முடியுமே தவிர புரிஞ்சுக்காம பண்ண முடியாது. ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து பிரைமரின்ற மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐடென்டிஃபைங் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். SA 315 requires the auditor to identify assess the risk of material misstatement at the financial statement level and accession level for class of transaction, account balances and disclosures to provide a basis for designing and performing further audit procedure. ஜென்ரலாக வந்து டிரான்சாக்ஷனில் ரிஸ்க் இருக்குது, அதே மாதிரி அக்கௌண்ட் பேலன்சஸில் ரிஸ்க் இருக்குது, டிஸ்க்ளோசர் பண்ணுறதுலையும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் என்ன இடத்துல மேபி அதெல்லாம் தப்பாக இருக்குமோ அப்படின்னு தான் ரிஸ்க். அக்கௌண்ட் பேலன்ஸ் அவங்க காட்ட தப்பாக இருக்குமோ, டிஸ்க்ளோசர் கொடுத்து தப்பாக இருக்குமோ, இல்லை டிரான்சாக்ஷன் தப்பாக இருக்குமோ, அதான் வந்து அந்த ரிஸ்க். ஸோ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எல்லாத்தையும் அசஸ் பண்ணி வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் பேங்க் அண்ட் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ வந்து பேங்க்குள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோலையும் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸாக ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன ரிஸ்க்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் தி பேங்க் அக்கௌண்டிங் ப்ராசஸ். The accounting process produces financials and operational information for management use, and it's also contribute to bank internal control. Thus, understanding of accounting process is necessary to identify and assess the risk of material misstatement, whether due to fraud or error, and to design and perform further audit procedures. So, வந்து ஜென்ரலாக பேங்க்கில் ஃபாலோ பண்ணுற அக்கௌண்டிங் ப்ராசஸ் வச்சு தான் அங்கே ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ண அக்கௌண்டிங் ப்ராசஸ் தான். ஸோ அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான கண்ட்ரோலில் தான் மேக் பண்ணுறாங்களா, லைக் எங்கேயாச்சும் ஃப்ராட் நடக்குதா, இல்லை ஒரு நடந்தால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இருந்தால் ஃபர்தராக வந்து வேறு ப்ரொசீஜர்ஸோட எவிடன்ஸ் அப்ளை பண்ண முடியுன்றதான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து understanding the risk management process. Management develop controls and uses performance indicator to aid in managing key business and financial risk. An effective risk management system in a bank generally requires the following. So வந்து risk management processனா வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அந்த பட் ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்றது அது பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். லைக் அதிகமான ரிஸ்க்கில் வந்து ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை கம்மியான ரிஸ்க்கில் வந்து ஃபாலோ பண்ணிருக்கோமா. ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஓவர் சைட் அண்டு involvement in the control process by those charged with governance. Those charged with governance, that is board of directors, managing directors, should approve the written risk management policy. The policy should be consistent with the bank business objective and strategies, capital strength, management expertise, regulatory requirement and type of amount of risk it record is acceptable. So நீங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, லைக் தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ், அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் ப்ராசஸில் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகி பார்க்குறாங்களா இல்லையான்றது மேட்ரு. ஒருவேளை அவங்க இன்வால்வ் ஆகி பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரைட்டிங்ஸில் இருக்கணும். லைக் வந்து அவங்களோட லிமிட் என்ன, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கூடாது, எல்லாமே வந்து ப்ராப்பரான ஃபார்மெட்டில் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வேலையை பண்ணுறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஓவர் சைட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் இன் தி கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்ற மாதிரி ஹெட்டிங்கில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐடென்டிஃபிகேஷன், மெஷர்மெண்ட் அண்ட் monitoring of risk. The risk that could significantly impact the achievement of bank goals should be identified, measured and monitored against pre-approved limits and criteria. ஜென்ரலாக வந்து பேங்க்குக்கு வந்து கோல்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த லெவலில் போக போகிறோம், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த அளவுக்கு வந்து லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோல்ஸ் வச்சிருக்கப்ப நம்ம தேவையான கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா. அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த அளவுக்கு இருக்குன்றதை மெஷர் பண்ணணும். அதே மாதிரி அது வந்து ப்ராப்பரான இன்டர்வெல்ல மானிட்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து அது எல்லாமே நம்ம கையை மீறி போகுது அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து லிமிட் கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். A bank should have appropriate control to mitigate the risk, including effective segregation of duties, accurate measurement, reporting of position, verification, approval of transaction, reconciliation, reporting, approval of exceptions, physical security and contingency planning. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ வந்து கோல்டு இருக்குது அப்படின்னா கோல்டு வந்து பேங்க் விட்டு வெளியே போகாமல் லாக்கர்லேயே தான் பத்திரமா இருக்கா, அது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுறாங்களா. அதே மாதிரி கேஷ் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, நைட் கேக் பேலன்ஸ் வந்து மார்னிங் கரெக்டாக இருக்கா, இல்லை நைட்டு இப்போ லக்கி பஸ்க்கு படத்தில் வரும்ல கேஷ் எடுத்து போயிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து வைக்கிறான், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, லைக் அதெல்லாமே வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து என்ஷூர் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ்.
The risk management models, methodologies, and assumptions used to measure and mitigate risk should be regularly assessed and updated. This function may be conducted by the independent risk management unit. ஸோ வந்து லைக் மேலே பார்த்த மானிட்டர் பண்ண சொல்கிறோம்ல, அது எல்லாமே வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு டீம் அசைன் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத அவங்க மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ஏன்னா லைக் எல்லாமே ஒரு ஆளை பார்க்க முடியாது. அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி ஒரு ஆள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மானிட்டர் பண்ண ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அதை கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு மானிட்டர் பண்ண இன்னொரு ஆள் இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஃப்ராட்ஸ்லாம் எதுவுமே நடக்காமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிலையபிள் information system. The bank requires reliable information system that provide adequate financial, operational, and compliance information on timely and consistent basis. Those charge governance and management require risk management information that is easily understood, that enables them to assess the changing nature of bank risk profile. So இந்த அடுத்து என்ன சொன்னா reliable information system. பேங்க் சிஸ்டம்ல டிஸ்பிளே ஆகிற டேட்டா வந்து ரிலையபிளா அக்யூரேட்டாக கரெக்டான டேட்டாவாக இருக்கணும். அது வந்து தப்பான டேட்டாவோ இல்லை வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகாத டேட்டாவோ இருக்கக்கூடாது. அந்த மூவியில் பார்த்துருப்பாங்கல்ல, லக்கி பாஸ்கர் மூவியில் சிஸ்டமில் வந்து 100 கோடி ரூபா காட்டும். பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா கேஷ் ஃப்ளோ விட்ரா பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் மேனேஜர் வந்து சிஸ்டமில் இருக்க டேட்டா மட்டும் பார்த்து செக் வாங்கியிருப்பார். பட் ஆக்சுவலாக அது ப்ராப்பராக அப்டேட் ஆகிடுச்சுன்னா அவன் பேலன்ஸ் செக் வாங்குற டேட் அன்னைக்கு அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் 0 காட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. பட் கரண்ட் டைமில் அது நடக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வந்து பாஸ்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் அதான் அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது. நம்ம இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ரிலையபிளாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் engagement team discussion. The engagement team should hold discussion to gain better understanding of the banks and its environment, including internal control, and also to assess the potential for material misstatement of the financial statements. The engagement team should hold discussion to gain better understanding of banks and its environment, including internal control, and also to assess the potential. Okay, ஜென்ரலாக எங்கேஜ்மெண்ட் டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேங்க்கு அதுக்கப்புறம் அது என்விரான்மெண்ட் பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கெயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல், அங்கே இருக்க கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து எங்கேருந்து மிஸ்டேக்ஸ்லாம் வரும், அது எல்லாமே எங்கேஜ்மெண்ட் டீம்னு வந்துட்டாலே இந்த காமன் பாயிண்ட் A to Z ஸ்டார்டிங் ஆஃப் த ஆடிட்லேருந்து எண்டிங் ஆஃப் த ஆடிட் வரைக்கும் எங்கேஜ்மெண்ட் டீம்னு வந்துட்டாலே அவங்க என்ன பண்ணணும், ஜென்ரலாக டிஸ்கஷன் பண்ணணும், ப்ராப்பராக என்டிடியை பற்றி புரிஞ்சுக்கணும், மிஸ்டேட்மெண்ட் எங்கெல்லாம் வருன்ற மாதிரி ஃபைன் பண்ணி வைக்கணும், ப்ராப்பராக அதுக்கான ப்ரீவியஸ் இயர்ல என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணுறதுன்ற மாதிரி. இதான் ஜென்ரலாக எங்கேஜ்மெண்ட் டீம்னாலே இந்த பாயிண்ட் தான். அது கூட ஃபர்தர் தான் வந்து அந்த குவாலிஃபைடாக இருக்காங்களா, ஸ்பெசிஃபைடாக இருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் தேவையான அளவுக்கு இருக்காங்களா, அவ்வளோதான் எங்கேஜ்மெண்ட் டீம் பற்றி. வேறு எதுவுமே பெருசாக எங்கேஜ்மெண்ட் டீம் பற்றி கண்டென்ட்டே இல்லை. எங்கே வேணால் அந்த பாயிண்ட் அடிச்சு விடலாம். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் தி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. SA 300 பிளானிங் அண்ட் ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர் இஸ் டு பிளான் தி ஆடிட் so that it will be performed in effective manner. For this purpose, audit engagement partners should establish an overall audit strategy prior to the commencement of an audit and involve key engagement team members and other appropriate specialist while establishing overall audit strategy. இந்த பாயிண்ட் பார்த்துருக்கோமா, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோமா, ஆடிட் பிளானிங், ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஜென்ரலாக எங்கேஜ்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது மாதிரி பார்த்து அதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ்லாம் உள்ள வச்சு பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஆக்சுவலி இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரிப்பீட்டட். நம்ம பார்த்த எல்லா சாப்டரில் இருந்தும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஆடிட் பிளான் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆடிட் பிளானிங் மெமரண்டம். Audit plan, the auditor should summarize the audit plan by preparing an audit planning memorandum in order to describe the expected scope and extent of the audit procedure to be performed by the auditor, highlight all significant issue, risk identified during their planning and risk of assessment, the provide evidence that they have planned the audit engagement. ஜென்ரலாக வந்து ஆடிட் மெமரண்டம் ஆல்ரெடி வந்து நம்ம இன்னொரு மெமரண்டம் பார்த்தோம், கம்ப்ளீஷன் மெமரண்டமா. அங்கே என்ன பார்த்தோம், இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது, அதுக்கெல்லாம் என்னென்ன எவிடன்ஸ் கேதர் பண்ணிருக்கோன்ற மாதிரி பார்த்தோமா. இங்கே வந்து ஆடிட் பிளானிங் மெமரண்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிட் பிளானிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் எந்த அளவுக்கு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரிஸ்க்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறப்ப ஐடென்டிஃபை பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஸ்க்லாம் வந்து நாங்கள் எந்த எவிடன்ஸ் வச்சு ப்ராப்பராக வந்து மிடிகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெமரண்டம் கொடுக்குறோம். சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்ல நம்ம எப்படி டீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்கேயே வந்து ஒரு மெமரண்டம். ஆனால் இது வந்து பிளானிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்குறோம், ஓகேவா. அங்கே பார்த்தது கம்ப்ளீஷன், இது வந்து பிளானிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் ஆடிட் materiality. The auditor should consider the relationship between the audit materiality and audit risk when conducting an audit. The determination of audit materiality is a matter of professional judgment and depends upon the knowledge of the bank, assessment of engagement risk and the reporting requirements of the financial statement. So வந்து materiality அப்படின்னா மீனிங் என்ன, அது மெட்டீரியலா இல்லையா, தப்பா இருக்கா இல்லையா. ஸோ வந்து அந்த மெட்டீரியாலிட்டியை ரிஸ்க் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஒருவேளை ரொம்ப மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஹெவி ரிஸ்க், லைட்டான மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா நார்மலான ரிஸ்க், பட்டான ரிஸ்க் இருக்குது. ஸோ வந்து அந்த மெட்டீரியாலிட்டியும் ரிஸ்க்கு கம்பேர் பண்ணுறது யாரோட கையில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆடிட்டரோட ஜட்மெண்ட் தான். ஆடிட்டர் வந்து அது எந்த பேசிஸ், அவர் வந்து ஹெவி ரிஸ்க் கன்சிடர் பண்ணுறாருன்னா அது வந்து அவரோட பியூர் அண்ட் பியூர்லி அவரோட ஜட்மெண்ட் பேசிஸில். அதே மாதிரி அங்கே நடக்கிற மீதி இருக்க பர்சன்ஸோட நாலேஜ், பேங்க்ல நடந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சு கன்க்ளூட் பண்ணுறப்ப அவரோட ஜட்மெண்ட் தான், அது வந்து ரிஸ்க் இல்லையான்றது அவரோட தான். அதுக்கப்புறம் கன்சிடர் கோயிங் கன்சர்ன், நீங்களே பார்த்துருப்பீங்க. while obtaining understanding of the bank, the auditor should consider whether there are events or conditions which may cast a significant doubt on the bank ability to continue as going concern. ஸோ வந்து அந்த பேங்க் வந்து ஃபியூச்சரில் வந்து சர்வே ஆவாங்களா இல்லை சர்வே ஆக மாட்டாங்களா அப்படின்றது
மேட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க்கோட நெட்ஒர்த்தே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 crores வச்சுக்கோங்க. அவன் வந்து சிங்கிள் பார்ட்டியா ஒரே ஆளுக்கு ஒரு 350 crores லோன் கொடுத்துருக்கான். புரியுதா? பட் ஆனால் ஆக்சுவலி பண்ண முடியாது அப்படி. ஏன்னா பேங்க்கோட லிமிட் இருக்கும். இவ்வளோதான் லோன் கொடுக்கணும், இது மாதிரி கொடுக்க முடியாதுன்னு கண்டிஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மொத்தமாக ஒரு 500 crores தான் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் அதில் வந்து 350 crores வந்து ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பார்ட்டி வந்து லோன் பே பண்ண மாட்டாங்க. அப்ஸ்கான்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அந்த பேங்க் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து சர்வே ஆகுமா சர்வே ஆகாதுன்றதே கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதான் வந்து இந்த கோயிங் கன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் assess the risk of fraud including money laundering. As per SEC 240, the auditor responsibility to fraud in an auditor financial statement. The auditor objective is to identify and assess the risk of material misstatement in the financial statement due to fraud to obtain sufficient upload audit evidence on those identified misstatement and to respond appropriately. The attitude of professional criticism should be maintained by the auditor so as to recognize the possibility of misstatement due to fraud. அங்கே ஏதாச்சும் மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கஸ்டமர் இன்வால்வ் ஆயிருக்காங்களா ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப தெரியும். பேங்க்கில் தானே மணி லாண்டரிங்னா என்ன, பிளாக் மணியா ஒயிட் மணியாக மாற்றுறது. ஸோ அப்போ வந்து கேஷாக இருக்கிறத அக்கௌண்ட் கொண்டு வந்துட்டா ஒயிட் மணி ஆயிருமா? அவ்வளோதான் கான்செப்ட். சிம்பிளா பிளாக் கலர்லாம் இருக்காதுல்ல. ஆனால் நான் சின்ன வயசுல நினச்சிட்டு பிளாக் மணி பிளாக் கலர்ல இருக்குன்னு எல்லாரும் நினச்சிருப்போம். பட் ஆனால் அதுக்கப்புறம் மாறி இருக்கும். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் நீ. நான் அந்த படம் பார்க்குறப்ப நான் பிளாக் மணி நானுங்க மொட்டை மணியில் வச்சிருக்காங்க நினச்சேன். ஸோ பேங்க்குள்ளே வந்தால் தான் அது ஒயிட் மணி அப்படின்றது லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ வந்து பேங்க்கை தான் மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணி பிளாக்கை வந்து ஒயிட்டாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிஸ்னஸே பண்ணல, சும்மா ஒரு வெட்டி கஸ்டமர் இருக்கு, பார்த்தாலே தெரியும் ஒன்றுமே இல்லாத ஆளுன்னு தெரியும். ஆனால் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்டு மட்டும் ஜம்முன்ட்டு விளையாண்டுட்டு இருக்குன்னா பேங்க்குக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இடத்துல பேங்க்கருக்கு தெரியும். அந்த கஸ்டமர் பார்க்குறப்பயே அவர் ஒருத்தர் தெரியும். பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் தெரியும் என்னதுன்னு தெரியும். அதே மாதிரி அவன் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்குறப்ப தெரியும் இவரா இத்தனை கோடி ரூபாய் ட்ரான்சாக்ஷன் பண்ண போறாருன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம்? அவர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். எந்த அத்தாரிட்டியில் சொல்லணுமோ சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாளைக்கு அர்ஜென்ட்லாம் பொலிட்டிஷியன்ஸ் பண்ணுற வேலை தானே. தொண்டர்கள் ஒன்றுமே இல்லை மாட்டாங்க, ஆளுமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே பிடாமே மாறிடுவாங்க. பணம் ஃபுல்லாக அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கும், இவங்க ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக பேங்கர் நினச்சா ஃபைன் பண்ண முடியும். பட் ஆனால் பேங்கர்ஸும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரூல்ஸ் இருக்குது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ஆனால் அந்த மாதிரி பண்ணாலும் ரிஸ்க்கு கதமாயிரும். ஸோ லைக் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அதை சொல்கிறாங்க லைக் ஜென்ரலாக மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டிஸ் SC 240 ஃப்ராட் நடந்தால் ஐடென்டிஃபை பண்ணுன்ற மாதிரி இருக்கும். இதை மட்டும் வச்சுக்கோங்க, இதில் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் RBI has framed specific guidelines that deal with the prevention of money laundering activities, that is know your customer. The RBI has from time to time issue guidelines, anti-money laundering standards requiring bank to establish policies, procedures to control, deter and recognize and report money laundering activities. ஸோ வந்து இந்த KYC know your customer எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு கஸ்டமர் ஜென்ரலாக உங்கள் கஸ்டமர் யாரும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கஸ்டமர் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாலே அக்கௌண்ட்டில் என்ன பண்ண போகுதுன்றது தெரியும். ஒரு அன்யூஷுவலாக இருந்துச்சுன்னா என்னோட கஸ்டமர் எனக்கு தெரியும், பட் ஆனால் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் அன்யூஷுவலாக இருக்குன்றப்ப ஈஸியாக வந்து ரிப்போர்ட் ஆயிரும். ஃபைன். இந்த மாதிரி மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டிஸை வந்து கம்மி பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே ஆடிட்டர் செக் பண்ணும் நார்மலாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அசஸ் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். The auditor should identify and assess the risk of material misstatement at the financial statement level, which refers to the risk that relate to pervasively to the financial statement as a whole and potentially affect many associated. Pervasive specific riskனா என்ன? ஏதாச்சும் ரிஸ்க் வந்து ரொம்ப பேர் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபைட் ரிஸ்க், சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க், இதெல்லாமே வந்து அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் அசோசியேட்டட் வித் அவுட் சோர்சிங் ஆக்டிவிட்டீஸ். அவுட் சோர்சிங் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலாக நம்ம நினச்சா வேலையை பண்ணலாம், பட் நம்ம வந்து டைம் இல்லாத காரணத்தினால, லேபர்ஸ் லைக் எம்ப்ளாயிஸ் இல்லாத காரணத்தினால அந்த ஆக்டிவிட்டியை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேங்க்குக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் படிக்கிற பசங்க நின்றுட்டு அந்த கிரெடிட் கார்டு விற்கிறது, டிமேட் அக்கௌண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஜென்ரலாக வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. பேங்க் எம்ப்ளாயிஸே பண்ண முடியும், பட் ஆனால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா வேறு டீம் அசைன் பண்ணி இந்த வேலையை பண்ணி கொடுங்க, நாங்கள் இவ்வளோ கமிஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அவுட் சோர்சிங். அப்படி அவுட் சோர்சிங் பண்ணுறப்ப அது வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை லைக் வேற பர்சன் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃப்ராட் நடந்துச்சுன்னா தெரியாதுல்ல. அதான் வந்து ரிஸ்க் அசோசியேட்டட் வித் அவுட் சோர்சிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஆக்சுவலாக அந்த பசங்க எல்லாம் டம்மியாக பண்ணுவானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, கிரெடிட் கார்டு போட வைக்கணும், அவ்வளோதான். எதோ சொல்லுவானுங்க. நம்மகிட்ட டீடைல்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று ஃபேக்காக கூட ரெடி பண்ணி உங்க கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறோம் சார் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஆனால் பேங்க் சைடு இது பார்க்குறப்ப அந்த கிடைச்ச டீடைல்ஸே வந்து ஒரு மாதிரி வேலிடே இல்லாத டீடைல்ஸ். ஆனால் வந்து அங்கே இருக்க பக்குனால எல்லாமே அப்லோட் ஆகி ஃபைனலைஸ் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் வந்து அந்த அவுட் சோர்ஸில் இருந்து வர டேட்டா வந்து ரிலையபிளா, கரெக்டா, அல்லது ரிஸ்க் இருக்கா அப்படின்றத பார்க்க மாட்டேன். The modern day bank make extensive use of outsourcing as a means of both reducing cost as well as making use of services of an expert not available internally. There are, however, a number of risks associated with outsourcing of activities of a bank, and therefore it is என்ன பார்த்தது essentialன்றது புரிஞ்சிச்சு.
quintessential for the bank to effectively manage those risks. ஜெனரலாக அவுட் சோர்ஸ் பண்ணுறப்ப என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் அதான் விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. எப்படி நம்ம பார்த்து எனக்கு கற்றுக்கிட்டாலும் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம், மறந்துடும். நான் வச்சுருப்போமா என்ன? நான் வச்சுருக்க மாட்டேன். Response to the assessed risk. The auditor responds to assessed risk. Okay, so auditor design and implement overall response to address and assess the risk of minimum statement at the financial statement level. The auditor should design and perform further audit procedures whose nature, timing, extent are based on and are responsive to assess the risk of middle misstatement at the assertion level. So வந்து லைக் ஆடிட்டர் வந்து ஃபைன் பண்ண ரிஸ்க்கை எப்படி வந்து அவங்க டீல் பண்ணுறாங்க அதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ டீப்பாலாம் அந்த சாப்டர் படிக்கிற வேலை இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கண்டென்ட்டே வந்து பார்த்தோன்னா பின்னாடி வரும். இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் வந்து மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ரொம்ப இன்டெப்த் நாலேஜ்லாம் தேவை கிடையாது. பின்னாடி வர பாயிண்ட்டில் வந்து சில டேஸு டைம் லிமிட் இதெல்லாம் மாதிரி பர்சன்டேஜ் இதெல்லாம் வரும். அதுதான் வந்து இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஆமாம் புதுசாக இருக்குது. இட்ஸ் அ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆக்டிவிட்டி that determines the robustness of software by testing beyond the limit of normal operation. The stress testing is particularly important for mission critical software but is used for types of software. RBI has located that all commercial banks shall put in place a board approved stress testing framework to suit their individual requirement which will integrate into their risk management system. Stress testing ஒரு வேளை லைக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமான டேட்டா வந்து எனக்கு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா அங்கே வர ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் அந்த பேங்க் வந்து கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மல் டேஸில் கரெக்டாக இருக்கா, நார்மல் டேஸில் வர ரிசல்ட் தான் ஒரு மாதிரி பீக் ஹவர்ஸ்லையும் வருதா, மேபி அதிகமாக டேட்டாவும் ஒரே டைமில் வந்து வரதுனால மேபி ரிசல்ட் வந்து மாறுதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 டெபாசிட் பண்ணுறோம், சேம் டைம் வந்து 10,000 வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ வந்து எடுத்தோன்னே வந்து அந்த இடத்துல வந்து -10,000 காட்டுமா இல்லை +10,000 காட்டுமா, இல்லை லைக் அது காட்டவே காட்டாதா, புரியுதா? சேம் டைமில் ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குது, எக்ஸாக்டாக ஒரே டைமில் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகும், பழைய காலமாக இருந்தால் வித்ட்ரா பண்ணிட முடியும், அக்கௌண்ட் 10,000 இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிரான்ச்சில் போய் 10,000 வித்ட்ரா பண்ணலாம், அதே அடுத்த பிரான்ச்சில் போய் 10,000 வித்ட்ரா பண்ணலாம், தெரியாது, மாட்டிக்குவாங்க, லைக் ஃப்ராட் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து சிங்கிள் மினிட்ல வந்து சிங்கிள் செகண்டில் வந்து ப்ராசஸ் ஆகுதா. ஸோ அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை பார்க்கறதுலாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் கீழே வரும்னு நினைக்கிறேன். இது வந்து வேணால் தனியாக ரெஃபர் பண்ணி உடனே பார்த்துக்கோங்க, பிகாஸ் எனக்கு அது ஐடியா இல்லை. லைக் இதுதான் அப்படின்ற மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க. லிமிட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பியாண்ட் தி லிமிட்ஸ் ஆஃப் நார்மல் ஆப்ரேஷன்ஸ். அதுதான் லைக் நார்மல் ஆப்ரேஷன்ஸ் தாண்டி ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா அப்பயும் அங்கேயே கரெக்டான ஆன்சர்ஸ் வருதா அப்படின்றது தான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து BASEL 3 ஃப்ரேம்வொர்க் பேஸ்டு நார்ம்ஸ் ஆர் accords are the international banking regulation issued by the BCBS, Basel Committee on Banking Supervision and Financial Stability Board, has undertaken an extensive review of the regulatory framework in the wake of subprime crisis. The document titled Basel III, a global regulatory framework for more resilient banks and banking system, released by BCBS in December 2010. It has inter alia proposed certain minimum set of criteria for inclusion of instruments in new definition of regulatory capital. The set of agreement by BCBS, which mainly focuses on risk to bank and financial system, are called Basel Accord. Actually, point skip பண்ணிக்கோங்க தேவையில்ல, எனக்கு இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. நான் இன்டர்ல பார்த்தப்பையும் எனக்கு லைக் இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் கொஸ்டின் வந்தது கிடையாது. அது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கவும் முடியாது, ஏன்னா இந்த BCBSன்ற வார்த்தையை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வார்த்தை வந்து வேறு எங்கேயும் உள்ளேயும் வராது. ஸோ விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஆன் ரிவ்யூ ஆஃப் அதர் ரிப்போர்ட்ஸ். The auditor should take into accounts the adverse comments, if any, on advance appearing in the following. ஸோ வந்து அதர் ரிப்போர்ட்ஸ் மேலே வந்து ஆடிட்டர் வைக்கிற ரிலையன்ஸ், போன வருஷம் ஆடிட் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷனில் கிடைச்ச ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பை ஆர்பிஐயில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து நம்பலாம், நம்ம ஆர்பிஐ பண்ணிட்டு போயிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் நம்ப முடியும்ல, அந்த மாதிரி நம்பலாம். அதுக்கப்புறம் வந்து கன்கரண்ட் ஆடிட் ரிப்போர்ட், இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்னா இது வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் நடக்கிற ஆடிட் ரிப்போர்ட்ஸ், அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்புறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுற ரிப்போர்ட், அதுக்கப்புறம் இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் இட்ஸ் ஸ்பெசிஃபிகலி ரிலேட்டட் டு பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் சார்ஜ் ஹேண்டிங் ஓவர் ரிப்போர்ட் வென் இன்கம்பென்ட் இஸ் சேஞ்ச். இதான் சும்மா எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. The above report should be reviewed in detail. The statutory central auditor must review the annual financial inspection report of RBI relating to the banks and ensure the variations in provisions etc. reported by RBI have been properly considered by the bank management. ஆக்சுவலாக இப்போ மேலே பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் சும்மா ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்கன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிச்சப்படி இதில் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கான்செப்ட் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போதா நான் பர்ஃபார்மிங் அசன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுதான் மேக்ஸிமம் வந்து எக்ஸாமில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து டவுட்டு தான் ஆக்சுவலாக பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே.
நார்மலா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்ப இங்க மேல பார்த்த பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து இந்த சாப்டர்க்கான பாயிண்ட்ஸே கிடையாது. அது எல்லாமே வந்து வேற சாப்டர்ல வந்து நம்ம டீப்பா பார்த்துருப்போம். அதை வந்து ஜஸ்ட் இங்க வந்து ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீதி சாப்டர்ல பார்க்கறப்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு டீப்பா பார்த்துருப்போம். அது வந்து நீங்க ஜஸ்ட் 2 லைன்ல பார்க்கறதுனால உங்களுக்கு சீக்வன்ஸ் ப்ராப்பரா வந்திருக்காது. ஆனா நீங்க அந்த சாப்டர் படிக்கிறப்ப இங்க வந்து இதெல்லாம் வந்து சும்மா ரீட் மட்டும் பண்ணா போதும். பெருசா அது டைம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா அட்வான்சஸ் இருக்கு. Advances.